அல்லேலூயா. லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் கர்த்தரும் நம்மை மறந்து விட்டார் என்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் மறந்துட்டாருங்க, ஆண்டவர் மறந்துட்டார். கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? என்னை மறந்துட்டார். அவர் எங்கே, அவர் வார்த்தையில் படிக்கிற அவர் என் கூட பேசாத மாதிரியே இருக்குது. பாடல்களில் துதிகளில் நான் பாடுகிறேன், அவர் என்னோடு இல்லாததை போலவே இருக்கிறது. இட்ஸ் ஸோ சைலண்ட், ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆண்டவர் சைடில் இருந்து எப்படி இருக்குது? அது ரொம்ப அமைதியாக இருக்குது. என் சைடு மாத்திரம் ரொம்ப பெரிய கத்தி கதறி புலம்புகிறேன், அழுகிறேன், எல்லாம் இருக்குது. என் சைடு பயங்கர சத்தமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சைடு எப்படி இருக்குது? ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆண்டவர் சைடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அனைவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை தான். ஆண்டவர் சைடு எப்போவுமே எனக்கு சைலண்ட்டாக தாங்க இருக்குது. என் சைடு மாத்திரம் தான் ஒன் வே மாத்திரம் தான் இருக்குது. தேர் இஸ் நோ டூ வே. ரெண்டு பக்கமான ஒரு காரியங்கள் இல்லை. ஒரு பக்கம் மாத்திரம்தான் அது. ஒரு பக்கம் மாத்திரம்தான் சத்தம் வருது. ஆண்டவர் சைடில் என்ன இல்லை? சத்தம் இல்லை. சங்கீதத்தில் பார்க்குறோம், 10ஆம் சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 1ஆம் வசனம் 10ஆம் சங்கீதத்தில், கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர், ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் ஆண்டவரே நீங்க ஏன்பா மறைஞ்சிருக்கிறீங்க? அனைவருடைய வாழ்க்கையில இந்த கேள்வி இருக்கு. ஆண்டவரே நீங்க ரொம்ப தூரமா இருக்கிறீங்க, ஏன் தூரமா இருக்கிறீங்க? நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறோம் அது மாதிரி. We get so frustrated when God is not answering. கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்காததுனால நமக்கு அவ்வளோ விரக்தி வருது, அவ்வளோ கோபம் வருது. என்ன பண்ணுறோன்னு தெரியல, என்ன பேசுகிறோன்னு தெரியல, என்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறோம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இட் இஸ் ஸோ சைலண்ட் ஃப்ரம் காட் சைட். கர்த்தர் இடத்துல இருந்து எப்படி இருக்குது? ரொம்ப அமைதியாக இருக்குது. நல்லா கவனமாக கேளு. கர்த்தர் இடத்துல ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னா கர்த்தர் கூர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம்.